நெய்யுக்கும் பன்னீருக்கும் வழங்கி வந்த தள்ளுபடியை திமுக அரசு திரும்ப பெற்றிருப்பதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன் நெய், பன்னீர் ஆகியவை என்ன விலைக்கு விற்கப்பட்டனவோ அதே விலை மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு துறை நிறுவனமான ஆவின் அதன் நெய், பன்னீர் ஆகியவற்றின் விலைகளை 5ஆம் முறையாக உயர்த்தியிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நெய், பன்னீர் ஆகிய பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தள்ளுபடி இப்போது திரும்ப பெற்றிருப்பதன் மூலம் தான் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது அப்பட்டமான நாடகம். இந்த ஏமாற்று வேலையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பை செயல்படுத்தாமல் இருப்பதற்காக செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடத்தி வந்த ஏமாற்று நாடகத்தை இப்போது திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று கூறினார். அதேபோல் ரூபாய் 45,000 கோடி மின்சார கட்டணம் உயர்வு, 175% வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, வாகன வரி உயர்வு என அடுக்கடுக்காக மக்கள் மீது சுமைகளை சுமத்திய தமிழக அரசு தற்போது ஆவின் நெய் விலையை உயர்த்தியுள்ளதாகவும் அதனை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.